இது எந்த ஏரியாமா? கூடுவாஞ்சேரி. இதான் கூடுவாஞ்சேரியா? ஏன் இது கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்டா? இது கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட். பெரிய பஸ் ஸ்டாண்டா இருக்கா? உடங்குடி மாதிரி இருக்கும். உடங்குடியை விட பெருசா இருக்கு. உடங்குடியை விட பெருசா தான் இருக்கு. ஷரீஃபா ஸ்டோர்ஸ். ஆடி மாசம் பிறந்தோடனே எல்லா கடையிலயும் மஞ்சள் கலர் சாரி, ரெட் கலர் சாரி எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க வெளியில. அம்மோ நம்ம ஒரு கட்சி ஆரம்பிச்சா என்ன? நம்ம ஒரு கட்சியா? நம்மளுக்கே தேவையில்ல. அம்மோ நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு கட்சி ஆரம்பிச்சு விஜய் அண்ணா இருக்கும்போது நம்ம ஏன் கட்சி ஆரம்பிச்சோம்? ஒரு கட்சி அவரு இருந்து போட்டோம். நம்ம கட்சி நம்ம ஒரு கட்சி ஆரம்பிப்போம். சரி, அப்படி சப்போஸ் நீ கட்சி ஆரம்பிச்சிட்டமோ, நான் ஒரு எக்ஸாம்பிள் கேட்கறேன். நீ கட்சி ஆரம்பிச்சிட்ட, அப்ப கட்சி ஆரம்பிச்சா நீ போடுற கையெழுத்து எதுக்குமோ? இந்த தமிழ்நாடு இந்தியா சொல்லுவாங்க தெரியுமா? தமிழ்நாடு இந்தியான்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம அடுத்த நாட்டுக்கு வந்து கடன் வாங்கி, இப்ப நம்மளுக்கு நிறைய கோடி கணக்குல கடன் இருக்கு தானே? அந்த கடனே இருக்க கூடாதுன்னு கையெழுத்து. கடனே இருக்க கூடாதுன்னா கடன் அடைக்கணும். கடன் அடைக்கிறதுக்கு தானே எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. அது ஏன் அடைக்க முடியல? இது ஒரு நல்ல கேள்வி. இப்ப திருவான்மியூர்ல இருந்து உத்தண்டி வரைக்கும் ஒரு பாலம் ஒண்ணு வந்து பிளான் பண்ணிருக்காங்க. இது வந்து போன ஆட்சியிலையும் பிளான் பண்ணிருக்காங்க. ஒரு பாலத்துக்கு 1500 கோடி ஒரு பாலத்துக்கு. இப்போ நம்மனா டாக்ஸ் ஆஃபர், இதுவும் இலவசங்கள்லாம் எவ்வளவு கொடுக்குறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட கடன் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. என்ன இடம் இது? ஜோகோ. ஜோகோனா? ஜோகோனா ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி. கூகுள் மாதிரி கிட்டத்தட்ட. ஆனா கூகுள் மாதிரி இது வெப்சைட் பிளாட்ஃபார்ம் கிடையாது. லோகோ ரெடி பண்றது கிடையாது. இந்த மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, மார்க்கெட்டிங் பண்றது, சிஆர்எம் பண்றது, யூடியூப்க்கு வீடியோஸ் போடுவோம்ல, அதுக்கு ஃப்ளோ கிரியேட் பண்றது, ஒரு டிஜிட்டல் வேலைல அது ஒரு பெரிய இதுவா இருக்கும். அந்த மாதிரி நிறைய இருக்கு அதுல. எங்கப்பா விட்ட? சோ அப்ப எப்படி கடனை அடைக்க முடியும்? சோ கடனை அடைக்கலாம் முடியாதுமோ, கடன் வாங்காம கம்மி பண்ணலாம். கடனை வாங்காம இருந்தாலே அது ஒரு பெரிய நல்லதுதான். எவ்வளவு முடியுமோ கம்மியா வாங்குறது. இப்ப அதுக்குதான் பாத்துட்டு இருக்காங்க எவ்வளவு முடிஞ்சதோ. நான் அதே மாதிரி நான் வந்து எந்த கட்சியோடதையும் எனக்கு டைப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் ஒரு நார்மலான ஒரு மக்களா எனக்கு என்ன தோணுதோ அதை நான் சொல்றேன். ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒண்ணு கட்டியிருக்காங்க. 1 கோடி மதிப்பில் கட்டப்பட்டது அப்படின்னு போட்டிருக்காங்க. என்னதுமா பஸ் ஸ்டாண்டு? 1 கோடி மதிப்பிட ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டுறாங்க. என்ன பஸ் ஸ்டாண்டு? அந்த பஸ் ஸ்டாண்டு சைஸ் என்ன இருக்குன்னா, அதான் இந்த ஒரு 15 அடி, ஒரு 6-7 அடி வச்சுக்கோ, 15க்கு 7 அடி. அது ஏசி தான். ஆமா அது ஏசி பஸ் ஸ்டாண்ட் தான். ஆக்சுவலி நாம இத பார்த்துட்டு பேசினதுக்கு அப்புறம் ஒருத்தர் உண்டு, அவங்க வந்து பாலிடிக்ஸோட இதெல்லாம் பேசுவாங்க. அவங்க சேனல்ல அவங்க போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கம்மி பண்ணாலே அது வந்து கம்மி ஆயிடும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் அந்த கடனை வந்து ரொம்ப ஜாஸ்தி பண்ணது. அது இந்த தடவை கம்மி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். கிரீன் கலர். இந்த கார் நேம் வந்து BYD. அந்த கார் வந்து டெஸ்லா இருக்குல்ல, டெஸ்லாக்கு காம்படிட்டிவா இறக்குனதா சொல்லப்படுது. புரியல. டெஸ்லா கார் இருக்குல்ல, அது நிறைய விஷயம் எனக்கு தெரியவே செய்யாது. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்களோட தான் நான் உடனே இந்த உருட்டா வச்சிடும். உண்மையும் நிறைய தெரியும். ஆனா நான் வந்து இது எப்பயும் ரீசெண்டா இது ChatGPTல படிச்சாரு. ரீசெண்டா இப்ப ChatGPTன்னு ஒண்ணு வந்துருச்சு. எல்லாரும் அதுலதான் இருக்காங்க. அவங்க பொண்டாட்டி கிட்ட பேசுறாங்களோ இல்லையோ, வாண்ட பேச கூட ChatGPT பேசுற. ஆமா, நீங்க வேணா ChatGPT எடுத்து பாருங்க. என்னைக்கு ChatGPTங்கிற ஒரு அதுக்கு என்ன சொல்லுவாங்க, AI பாட் வந்துச்சோ அன்னையில இருந்து நீங்க வேணா ஸ்டார்ட் பண்ண அன்னையில இருந்து பாருங்க, மெசேஜ் அதுலதான் இருக்கும். நான் வந்து இன்னொரு சேனல் வச்சிருக்கேன். அதுல வந்து இன்ஃபர்மேஷன் சேனல் போட்டுருப்பேன்.
நான் வந்து அந்த சேனல் வந்து ரொம்ப நாள் வச்சுருக்கேன், ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணல. மேரேஜ் ஆனதுக்கு எனக்கு இப்போ தான் மேரேஜ் ஆச்சுங்களுக்கு 6 மந்த்ஸு. எங்களோட மேரேஜ் ஆனதுலேருந்து நாங்கள் எதுவும் பண்ணலை. ஸோ அதுக்கு பிறகு கண்டென்ட் போடுறான்னா கண்டென்ட்ஸ் வந்து எடுக்க ChatGPT ஈஸியாக இருக்கும். இந்த கிளாடையில் ChatGPT எடுக்கிறது. ChatGPT என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொடுக்குன்றதுனால நான் ChatGPT-யை வந்து ப்ரிஃபர் பண்ணி அதில் இருந்து கண்டென்ட்டை எடுத்து நிறைய கதை மீன்ஸ் ரொம்ப ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி, ஒரு மேனோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி போடுவேன். அதுக்கெல்லாம் தேவைப்படும். அதுக்கு பிறகு வந்து கூகுளில் என்ன பண்ணுவோம்னா, முன்னாடி என்ன பண்ணுவோம்னா கூகுளில் பார்த்து கூகுளில் facts.netன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதில் இருந்துனா நான் கண்டென்ட் எடுத்து எல்லா கண்டென்ட்டையும் மெர்ச் பண்ணி வாசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உட்காந்து எழுதி அப்படி பண்ணுவேன். இப்போ வந்து அப்படி கிடையாது. கூகுளில் இருந்தால் எழுதுவேன், விக்கிபீடியாவிலேருந்து எடுத்து எழுதுவேன். இப்போ வந்து என்னென்னா ChatGPT-யில் போட்டு ChatGPT-க்கு போயிட்டு என்ன கண்டென்ட் வேணுமோன்னு கேட்டுட்டு எக்ஸ்ட்ரா கண்டென்ட் வேணுன்றதை வந்து என்ன பண்ணுவேன்னா கூகுளில் போயிட்டு அதோட லிங்கை காப்பி பண்ணி டீட்டெயில்ஸ் லிங்கை காப்பி பண்ணி ChatGPT-யில் போட்டு இது சிரிக்கிறானி வெக்கமா இல்ல?